ஸ்டாலின் வந்து இதில் வந்து ஏதோ பெரிய இது வந்து இங்கே பாதிப்புக்குள்ள முதல் பாயிண்ட் 2026 வரை 26க்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வருவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அது வருவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அது அவருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ பதறாங்க அப்படின்னா, நான் பார்க்குறது அரசா நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதுக்கு கிடைச்ச ஆயுதம் 2 தான். ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு, இன்னொன்று மொழி. அது வந்து இந்தி மொழியை தொகுதி மறுசீரமைப்பில் முதல்ல இவங்க வெளியிட்ட பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்முடைய தொகுதி எம்பி தொகுதி குறைய போகுதுன்னு சொன்னாங்க. பாஜகவை ஆள விட்டதுனால நமக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி உதயநிதி இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில். சரி, நான் ஒன்று கேட்குறேன். தென் மாநிலங்கள் தானே பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. எதுக்கு வந்து பஞ்சாப் முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாரு? கனிமொழி ஒரு இதை சொன்னாங்க. மக்கள் இதே தான், மக்கள் தொகையை கூட்டினால தான் இருந்தாங்க. நான் சொல்கிறேன் சார், கருணாநிதிக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கனிமொழியே பிறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஒரு முதலமைச்சர் சார், முதலமைச்சர் வந்து 3 பொண்டாட்டி. அது எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க? எப்படி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட ஒப்பிட்டு என்னைக்கு இருந்தாலும் சரி, வழி நடத்துகிறவங்க கரெக்டாக இருக்கணும்ல. அமித்ஷா பாராளுமன்றத்தில் நேற்று சொன்னார்ல, இன்னைக்கு கூட மேல் சபையில் அதை தான் சொன்னார். ராஜ்யசபாவில் நீங்கள் திமுக வந்து இந்த மொழி அரசியல் இதெல்லாம் பண்ணுறதுடைய காரணமே வந்து உண்மையிலே அவங்க வந்து ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு ஊழல் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை மாற்றுறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்களிலிருந்து வந்த முதல்வர்கள், அவங்க கட்சி சார்பாக அனுப்பி வைக்கப்பட்ட பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து கலந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான பல விஷயங்கள் பல தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் ரிலேட்டபிளாக வந்து பேசப்பட்டாலும் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இண்டி கூட்டணி வலுவிழந்ததுனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு தோல்வி அப்படின்ட்டு ஒரு வந்து கருத்து இருக்குது. இப்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல கட்சிகளை வராமிச்சு ஸ்டாலின் எதுவும் புதுசாக எதுவும் கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்து வருது. இதில் என்ன இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா, மம்தா பானர்ஜி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து யாரும் வரலை. ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சி, அதாவது பவன் கல்யாணுடைய கட்சியிலேருந்து மக்களவை உறுப்பினர் ஒரு நபரை வந்து கலந்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு டவுட் வந்து வருது. அப்படி பார்க்குறது அதாவது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது முக்கிய காரணம்னு நான் நினைக்கல. அதாவது அந்த ஐஎன்டி கூட்டணி வந்து வலுவிழந்து போச்சு. அதனால் இவர் வந்து கொஞ்சம் லீட் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இல்லை புதுசாக கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன். அதான் இவரை லீட் பண்ணி இவர் புதுசாக ஒரு கூட்டணி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு சூழ்நிலைகள் இருக்க மாதிரி தெரியல. இப்போ வந்திருக்கிறது இவர் கர்நாடகத்து முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் தான், தெலுங்கானா முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. அதனால் இவங்களாம் பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கேரளா, அப்புறம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஜனசேனாலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கலாம். ஏன்னா ஜனசேனாவில் வந்து பவன் கல்யாணம் தாண்டி அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எதுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. என்ன தான் நடக்குது பார்த்துருவாங்கன்னு அனுப்பியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, பஞ்சாப் முதலமைச்சர் வந்திருக்கார். பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கருத்தை அவங்க பேசியிருக்காங்க. இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் வந்து மம்தா பானர்ஜி பெரிய மாநிலம், நம்ம மாநிலத்தை விட மேற்கு வங்காளம் பெரிய மாநிலம். அவங்க கலந்துக்கவே இல்லை. இதை அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க அவங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே இதில் தான் இருக்காங்க, ஒரே சித்தாந்தம் தான், எதிரணியில் தான் இருக்காங்க. வந்திருக்கலாமில்ல, வந்திருக்கலாம். இன்னொன்று அவங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் 3 தான் அடுத்த வருஷம் தேர்தல் 2026. அப்போ அவங்க கலந்துகளை இதை புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கலாம். மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி முதல் பாயிண்ட் இன்னும் அதை பற்றி அறிவிக்கவே இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இன்னும் இதுவே தொடங்கவே இல்லை. அது எப்போ தொடங்க முடியும்? இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தா எப்படி தொடங்க முடியும், எப்போ தொடங்குவாங்க அப்படின்னு பார்த்தா 2026 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்தணும். ஏற்கனவே நடத்த வேண்டியது கொரோனானால தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ 26 நீங்கள் நடத்தணும். இந்திய அளவில் ஒரு எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த இதில் தான் இதுவே நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். அப்பவும் கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுனால இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் நடந்திருக்குது உண்மைதான். ஆனால் இப்போ மோடி அரசாங்கம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இது பண்ண மாட்டோம், விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும். ஆனால் மறுசீரமைப்பு தேவை. இவங்க இங்கே இருந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து வஞ்சிக்கப்படுவோம், தமிழகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்லாம் நிறைய கருத்தை சொல்கிறாங்க. எப்படி பாதிக்கப்படும்? இப்போ இருக்கக்கூடிய 39 எம்பின்னா இந்த விகிதாச்சார அடிப்படையில் எண்ணிக்கை கூட போகுது. ஊபியில் 80 எம்பி இருக்காங்க அப்படின்னா விகிதாச்சார அடிப்படையில் அது கூட போகுது, அவ்வளோதானே. மக்கள் தொகை அடிப்படையில் இப்போவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஊபியில் 22 கோடி மக்கள் இருக்காங்க, நமக்கு 8 கோடி தான் இருக்காங்க. ஆனால் எம்பிக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மின்னு சொல்லணும். மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுடைய எம்பி எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை விட அவங்களுக்கு கம்மியான எண்ணிக்கையில் எம்பி இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் இதுக்கு முன்னாடி கூட அதை வந்து தனி மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. ஆந்திராவை 2ஆக பிரிச்சிருக்காங்க. தமிழகத்தை கூட வருங்காலங்களில் பிரிப்பாங்க, நிர்வாக வசதிக்காக வரக்கூடிய காலங்களில் பிரிப்பாங்க. எம்பி தொகுதியை நீங்கள் பிரித்து தான் ஆகணும். இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நான் சார்ந்தது. அந்த மாவட்டம் சின்ன மாவட்டம் தான். ஆனால் அந்த மாவட்டத்தில் 20 லட்சம் வந்து மக்கள் வந்து அங்கே இருக்கும். 20 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க. நீங்கள் அது 2 எம்பி தொகுதியாக மாற்றினீங்க அப்படின்னா எங்களுக்கு அது வசதியாக தான் இருக்கும். இப்போவே வந்து 2ஆக மாற்றின மட்டும் எம்பிக்களை போய் உடனே எந்த கட்சியாக இருந்தாலும் போய் உடனே பார்த்துடலாம்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். எம்எல்ஏ பார்க்க முடியல, வேறு எம்பி மட்டும் எப்படி பார்க்க முடியும்? இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நிர்வாகம் நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. இப்போ புது மாவட்டங்களை உருவாக்குறோம், நிர்வாக ரீதி தானே. பொதுவாக ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்குனாங்க, அது அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமும் உருவாக்கும் போது நிர்வாகம் நல்லா இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பும் அதான் வருது. ஆனால் வந்து முதலமைச்சர் வந்து இல்லை, ஸ்டாலின் வந்து இதில் வந்து ஏதோ பெரிய இது வந்து இங்கே பாதிப்புக்குள்ள முதல் பாயிண்ட் 2026 வரை 26க்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வருவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அது வருவாங்களாங்கிறதே கேள்விக்குறி. அது அவருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ பதறாங்க அப்படின்னா, நான் பார்க்குறது என்னுடைய பார்வையில் நான் யோசித்து பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. இதை எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த 1000 கோடி விவகாரத்தில் உள்ள வந்து ரைடு பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனையை தொடங்கியிருப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு முதலமைச்சர் அடுத்து இதை பண்ண போகிறாங்க, அமலாக்கத்துறை வரப்போகுதுங்கிறது முதல் தெரியும். அது எப்படியே தெரியும், சில இது சோர்ஸ் மூலமாக இவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அது தெரிஞ்ச உடனே இதில் வந்து நம்ம வந்து மத்திய அரசில் ஏதாவது மோடி அரசாங்கத்தில் போய் அங்கே இருக்க மூத்த அமைச்சர்களை யாரையும் பார்த்து சரி கட்ட வாய்ப்பு இல்லை, சரி கட்டு முயற்சி பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே நடக்காத பட்சத்தில் விக்கரசாக நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதுக்கு கிடைச்ச ஆயுதம் 2 தான். ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு, இன்னொன்று மொழி. அது வந்து ஹிந்தி மொழியை தொகுதி மறுசீரமைப்பில் முதல்ல இவங்க வெளியிட்ட பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்முடைய தொகுதி எம்பி தொகுதி குறைய போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி எதுவுமே இல்லைங்கிறது இப்போ உறுதியாக ஆகிட்டு. மொழி பிரச்சனையில் என்ன சொன்னாங்க, ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுவும் வந்து அங்கே திரிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. 3வது ஒரு மொழி இந்திய மொழியை படிச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாயம், தாய்மொழி கட்டாயங்கிறது அந்த கல்வியினுடைய இதேன்னு வரும்போது இப்போ அதுலேயும் முகம் உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ இது இங்கே எடுத்தது எல்லாமே இவங்களுடைய இந்த ஊழல் இதை வந்து இது வந்து வெளியே தெரியாமல் அதை மடை மாற்றுறதுக்கு, திசை மாற்றி விடுறதுக்காக வேண்டி. அது வழக்கமாக அவங்க அதை தானே ஏற்கனவே அவங்க முதல்ல 1967 ஆட்சி பிடிக்கும்போதே வந்து முக்கியமான ஒரு அம்சம் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான். அப்படி அந்த மொழி ரீதியாக இன ரீதியான விஷயத்தை எடுத்து விட்டால் மக்கள் வந்து நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இப்போ நடக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது அப்படின்ட்டு தான் நிச்சயமாக பண்ணாது. எந்த பாதிப்பும் ஏற்படும். மக்கள் இதை பற்றி கவலைப்படுற மாதிரியோ இதை பற்றி எதுவுமே இருக்காது. என்னன்னைக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக தரப்பில் அவர் ஒருத்தர் தான் இதுக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கார். என்னெல்லாம் பேசியிருக்காரு, கேரளாவிலேருந்து குப்பையை கொண்டு கொட்டுற குப்பை தொட்டியாக தமிழகத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு. கேரளா முதலமைச்சர் அவர்கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கலாம். கர்நாடக முதலமைச்சர் அங்கே அணை கட்டியே தீருவோம் அப்படிங்கிறார். மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீருவோம்னு அடம் பிடிக்கிறார். தண்ணி விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார். அவர் தான் அந்த சிவகுமாரை தான் நீங்கள் கூப்பிட்டு இங்கே வந்திருக்கார். அவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து தோழமை பாருங்க. நீ ஒரு விஷயம் பாருங்கள், கர்நாடகத்தில் பாஜக அரசாங்கம் இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருந்துச்சு. 2மே கூட்டணி தான். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. பாருங்கள், அங்கேருந்து தண்ணி கரெக்டாக தான் திறந்து விட்டாங்க. இங்கேயும் வந்து எந்த விவசாயிகளும் போராட்டம் நடத்தலை. அந்த சூழ்நிலை உருவாகலை. ஏன்னா அவங்க அந்த தீர்ப்பாயம் சொன்ன அடிப்படையில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக திறந்து விட்டாங்க. வெளியே தெரியலை அது. அதனால் இங்கே பிரச்சனையே பெருசாக யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. தமிழகத்தில் தண்ணி வரல, காவிரி தண்ணி திறந்து விடலை அப்படி இப்படின்னு யாருமே சொல்லலை. அப்பப்போ வந்து மேகதாதுங்கிற பேச்சு வந்துச்சு. அதுவும் கூட அவங்க ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு எதுவுமே போகலை. என்னைக்கு அங்கே கர்நாடகத்தில் காங்கிரஸும் தமிழகத்தில் திமுகவும் ஆட்சிக்கு வந்துச்சோ இவங்களும் கூட்டணியில் தான் இருக்காங்க.
அவங்களும் 2 பேரும் கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அதிலிருந்து பாருங்கள், தமிழகத்துக்கு தண்ணி விட மாட்டோம், மேகதாதுல அணை கட்டியே தீருவோம். அதை வந்து அவங்க சொல்லாமல் இருந்தாலே அங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. அங்கே உள்ள மக்களும் மனிதர்கள் தானே, கேட்க போகிறதில்ல, கண்டுக்க போகிறதில்ல. இங்கேயும் வந்து நீங்கள் தண்ணியை கரெக்டாக நீங்கள் சட்டப்படி என்ன திறந்து விடணுமோ அது திறந்து விட்டுட்டீங்கன்னா இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை யாரும் பண்ண போகிறதில்ல. ஆனால் 2 பேரும் கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்போ இது நாடகமாக இல்லையா? அப்படிப்பட்ட அதுவும் அந்த பிரச்சனையில் இந்த தமிழர்களுக்கு முழுக்க எதிராக இருக்கக்கூடிய சிவகுமாரே இங்கே அவங்க அனுப்பி விடுறாங்க. சித்தராமையா தப்பிச்சு போயிட்டாருன்னு வச்சுடுங்க, இவரை அனுப்பி விடுறாங்க, இவங்களும் வரவேற்கிறாங்க, பேசுகிறாங்க. இதில் அதே மாதிரி இந்த பிரச்சனை முல்லை பெரியார். கேரளாவில் இருந்து தண்ணி இந்த அணையில் தண்ணியை கூட்ட 152 அடியாக உயர்த்துறதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியதே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான். இங்கே மதுரையில் வந்து மக்கள் பாதிக்கப்படுறது மதுரை மக்கள், தொகுதி எம்பி கம்யூனிஸ்ட் தான். ஒரே ஒரு நாள் இவங்க பேசினாலே அது பிரச்சனை இருக்காது. கேரளா மக்கள் என்ன அவ்வளோ பெரிய விரோதிகளா? தமிழர்களுக்கு விரோதியாக இருக்க போகிறதில்ல. இங்கே உள்ளவங்களும் அவங்களுக்கு விரோதியாக இருந்தால் இங்கேருந்து இங்கே காய்கறியெல்லாம் எப்படி அனுப்புவாங்க? அப்போ அது இல்லை, மக்கள் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் அரசியலுக்காக இந்த தண்ணியை அது முல்லை பெரியார் தண்ணினால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? எதுவுமே வரப்போகிறதில்ல. தண்ணி வேறு அங்கே வேஸ்ட்டாக கடலுக்கு தான் போய் கலக்க போகுது திறந்து விட்டிங்கன்னா. அப்போ நீங்கள் அதை இந்த பக்கமாக திறந்து விட்டிங்கன்னா தமிழகம் பயன்படும்ல. அந்த பினராயி விஜயன் தானே இங்கே வந்திருக்காரு, அவங்கள கனிமொழி தானே வரவேற்றாங்க. அவரும் மதுரை தொகுதியை சேர்ந்த மதுரையில் உள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வரவேற்றார். இவங்க அதை பேசலாம்ல அவங்ககிட்ட. இப்போ எல்லாரும் பேசலாம் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்கல்ல, இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல கண்டிப்பா எனக்கு என்னுடைய பார்வையில இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பாஜகவை ஆள விட்டதுனால நமக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி உதயநிதி இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில். சரி, நான் ஒன்று கேட்குறேன், தென் மாநிலங்கள் தானே பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க, எதுக்கு வந்து பஞ்சாப் முதலமைச்சர் இங்கே வந்து கலந்துக்கிட்டாரு? இந்தியா ஃபுல்லாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இல்லை, தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வட மாநிலங்கள் பாதிக்கப்படலை. அங்கே என்ன அதை பிள்ளை குட்டியாக பெற்று போட்டுட்டாங்க, அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. வரும் நாட்களில் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்திருக்கலாம் இல்லையா? வரும் நாட்களில் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு தென் மாநிலங்களில் எடுத்த ஒரு முடிவை நாளைக்கு வட மாநிலங்கள்லையும் எடுக்கலாம் இல்லையா? கரெக்டு, நீங்கள் சொல்லக்கூடிய விவாதம் நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வந்து வட மாநிலங்கள்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேயும் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க, அங்கேருந்து யாருமே இதில் கலந்துக்கிடல. அதே மாதிரி பீகார்லேருந்து நீங்கள் நிறைய உங்களுக்கு சாதகமான ஆள் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் இருக்கார், இவங்களெல்லாம் வந்திருக்கலாமே. ஒருத்தங்க கூட உங்களை மதித்து வரவே இல்லையே. எதிரணியாக இருந்தாலும் வரலாம்ல. ஆனால் எதிரணிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஜனசேனாவை சொல்கிறேன். சரி, நீங்கள் அது வந்து இவங்களுடைய எதிரணி. நான் சொல்கிறது அங்கே பாஜகவுக்கு எதிரணியாக நான் அங்கே மீன் பண்ணி சொன்னேன். சரி, ஏதோ வட மாநிலங்கள்லேருந்து அங்கே பாதிப்பு இல்லை. அப்போ இவங்க வந்து வடக்கு தெக்குன்னு தானே பேசுகிறாங்க. இங்கே வந்து நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு கரெக்டாக நடைமுறைப்படுத்திட்டோம், நாங்கன்னா தமிழர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தால் ஆட்சியாளர்கள் கரெக்டாக பண்ணணும், பின்பற்றணும், நாங்கள் அதனால வந்து வட இதில் பின்பற்றலை, அதனால நீங்கள் வந்து பிள்ளைகளை ஜனத்தொகை கூடி போச்சு நீங்கள் ஒரு விவாதத்தை தான் இவங்க வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது பஞ்சாபும் வட மாநிலத்தில் தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அங்கே பஞ்சாப் மட்டும் எங்கள் வட மாநிலத்தில் இல்லாமல் தனியாக இருக்குது. அப்போ அவங்க மட்டும் எப்படி, அவங்களுக்கு மட்டும் அப்போ தொகுதிக்கு மறுசீர இவங்க சொல்லக்கூடிய விவாதப்படி பஞ்சாபில் வந்து லாபம் தானே அடையணும், எண்ணிக்கை கூடுதல் தானே எம்பி வரணும், அவங்க ஏன் அங்கே வந்தாங்க? அப்போ அரசியல் சார், முழுக்க இது ஒரு அரசியல். இதுக்கு உதயநிதி சொன்னது எல்லாமே அரசியல் தான். அவர் சொன்னதில் என்ன உண்மை தான். கனிமொழி ஒரு இதை சொன்னாங்க, மக்கள் இதே தான், மக்கள் தொகையை கூட்டினால தான் இருந்தாங்க. நான் சொல்கிறேன் சார், கருணாநிதிக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா கனிமொழியே பிறந்திருக்க மாட்டாங்கல்ல, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்திருக்க மாட்டார்ல, ஸ்டாலின் உதயநிதியும் பிறந்திருக்க மாட்டார்ல. அதானே உண்மை, லாஜிக் அதானே. கருணாநிதிக்கு ஒரு பொண்டாட்டிக்கு மேலே கட்ட விட, ஒரு மனைவி இறந்துட்டாங்க, சட்டப்படி நீங்கள் இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா கனிமொழியே பிறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஒரு முதலமைச்சர் சார், முதலமைச்சர் வந்து 3 பொண்டாட்டி, அது எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க? எப்படி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட ஒப்பிடுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் சரி, வழி நடத்துறவங்க கரெக்டாக இருக்கணும்ல. நம்மளை வழி நடத்த சாமானியன் ஒருத்தன் வந்து 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணானா அது வேற. ஆனால் நமக்கு ஆட்சியாளர்களாக வரக்கூடியவங்க அந்த இதெல்லாம் பின்பற்ற வேண்டாமா? சாமானியன் குடிகாரனாக இருக்கலாம், நீங்கள் குடிக்கு பழக்கம் இல்லாதவங்களா இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட அதை பேர் திருத்திக்கணும்ல. அப்போ தானே நீங்கள் வழிகாட்டியாக இருக்குது, கரெக்டாக இருக்கும். அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே அரசியல் தான், இல்லை வேறு எதுவுமே கிடையாது. தென் மாநிலங்கள்னு சொல்கிறீங்க, நான் ஒரு வேறு மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன்னே. சுதந்திரம் அடையும் போது நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகையில் 8% முஸ்லீம்கள், இன்றைக்கி 20% இந்திய அளவில் எடுத்திங்கன்னா 20% கூடியிருக்கு. இந்துக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா அது 91 இருந்தது, அப்படியே கீழே இறங்கி ஒரு 80 அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து இந்துக்கள் இதில் பாதிக்கிறாங்கல்ல. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் வந்து விகிதாச்சாரத்தில் கேரளாலாம் போனீங்கன்னா மக்கள் தொகையில் அவங்க முன்னணி போயிட்டாங்க. கிறிஸ்டின் முஸ்லீமும் வந்து கிறிஸ்டினும் இந்துக்களும் பாதிக்கக்குள்ள ஆவாங்க. தொகுதி மறுசீரமைப்புன்னு வரும்போது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை, இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும் கேரளாவில். அப்போ அங்கே வந்து முஸ்லீம்களுக்கு தானே லாபமாக இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் போட்டிங்கன்னா. இப்படி நீங்கள் பார்க்கலாம் தானே. வட இந்தியாவில் நீங்கள் சொல்கிறீங்க, வட இந்தியாவில் ஊபியை நீங்கள் முக்கியமான மாநிலம்னு சொல்கிறீங்க, அங்கேயும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது.
மம்தா பானர்ஜி இங்கே வராமல் இருந்ததுக்கே ஒரு காரணம் தான். என்னது? அங்கே வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதை விட பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி வந்த முஸ்லீம்கள், ஓட்டர் ஐடியோடு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரோஹிங்கியாவுக்கும் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்புறம் வந்து ஆதார் கார்டெல்லாம் அந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த எண்ணிக்கை. அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். அப்போ அவங்க இங்கே வந்து இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நேரம் முரணாக நிற்கும். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அங்கே தொகுதி இப்போ அதிகமாக கிடைக்கணும். அதை வந்து இவருக்கு ஸ்டாலின் கெடுக்கிறதா அந்த அம்மா நினச்சிட்டு அதுக்கு வேறு ஏதோ காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதுதானே உண்மையான காரணமாக இருக்க முடியும். இதுதான் மொத்தத்தில் இது வந்து இவங்களுடைய அமித்ஷா பாராளுமன்றத்தில் நேற்று சொன்னார்ல, இன்னைக்கு கூட மேல் சபையில் அதை தான் சொன்னார். ராஜ்யசபாவில் நீங்கள் திமுக வந்து இந்த மொழி அரசியல் இதெல்லாம் பண்ணுறதுடைய காரணமே வந்து உண்மையிலே அவங்க வந்து ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு ஊழல் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை மாற்றுறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு தான் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் அதுதான் அதுக்கு மட்டும்தான் நடத்துகிறாங்கன்னு சொன்னார். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும். அதான் பல விஷயங்கள் பகிர்ந்து இருக்கிறீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.